நீங்க ஒரு 1.25 crore ஒரு வீடை பார்த்துருக்கீங்க. இதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க 1.24 lakhs கட்டிட்டு இருக்கீங்களே, அதே இஎம்ஐயை நீங்க இன்னொரு ஒரு எஸ்ஐபியை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா பொறுமை, கொஞ்சம் டிசிப்ளின். அங்க இம்மீடியட்டா வீடை வாங்கிடுறீங்க, பொசிஷனை எடுத்துடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க நெய்பர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றீங்க நானும் சொசைட்டில வீடை வாங்கிட்டேன்னு. ஒரு பெரிய ஒரு வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வீடு அப்படின்றது ஒரு ட்ரீம் கோல், ஒரு கனவு, ஒரு எமோஷன். அது கண்டிப்பாக அவங்கவுங்க லைஃப் டைமில் ஒரு நல்லபடியாக அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் 80% ஆஃப் த பீப்புள் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், சேலரிடாகவும் இருக்கலாம், அந்த வீடுன்ற ஒரு விஷயத்தை கனவை நம்ம இஎம்ஐ மூலமாக தானே வாங்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட அந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக இஎம்ஐயே இல்லாமல், லோனே இல்லாமல் வாங்க முடியும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கால்குலேஷனை கொடுத்துருக்கேன், எப்படி சொந்தமாக நீங்களே ஒரு வீடை வாங்கலான்னு. ஐ எம் சதீஷ். ஸோ உங்களுக்கு ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்டிங் சொல்யூஷன் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்கள் மூலமாக ஃப்ரீயாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எங்கள் அட்வைசரி, ரெக்கமெண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வேணும், நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், ஒரு ரீபேலன்ஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. வி வில் டூ இட் ஃபார் யூ. நீங்க ஒரு 1.25 crore ஒரு வீடை பார்த்துருக்கீங்க, இதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்ககிட்ட ஒரு 25 lakh rupees காசு இருக்கு, டவுன் பேமெண்ட் காசு. ஓகே, நான் ஒரு 1 crore rupees லோன்ல போறேன். நான் இதுதான் என்னோட ஐடியா. இப்போ நான் வாங்கிட்டேன்னாக்க அடுத்த 10 வருஷத்துல 10 yearsல நான் என்ன பண்ணிடுவேன், இந்த லோன் எல்லாம் நான் கட்டி முடிச்சிடுவேன். பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 20 yearsன்றது ஒரு பெரிய லென்த்தி பீரியட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நானும் அதை 10 yearsல அடைக்க போறேன். என்னோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1.24 lakh 191 rupees. ஸோ இதுதான் என்னோட பிளான். அப்படின்னா இந்த வீட்டை நீங்க எப்படி சொந்தமா லோனே இல்லாமல் வாங்க முடியும்? சரி, இந்த ஒரு கால்குலேஷனை பாருங்க. சப்போஸ் இந்த வீட்டை நீங்க இப்போ வாங்கல, நீங்க ஒரு 10 years கொடுத்து சொந்தமாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு 10 yearsல என்ன ஆகும், வீட்டுக்கு விலை கண்டிப்பாக ஏறிடும் இல்லையா? இன்னைக்கு 1.25 crore வேல்யூ இருக்கிற ஒரு வீடு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.25 crore ஆகிடும். எப்படி நீங்கள் 2.25 crore சேர்க்கலாம்? நாட் எக்ஸாக்ட்லி 2.25 crore. இதே காம்பினேஷன், அந்த ஒரு 25 lakh டவுன் பேமெண்ட் ப்ளஸ் அந்த இஎம்ஐ நீங்கள் கட்டக்கூடிய 1.24 lakhs அது இருந்துச்சுனாக்கா எவ்வளோ வருதுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் நார்மலாக 12% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டாகவே எடுத்துப்போம். நம்ம அந்த ஒரு 25 lakhs ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த 25 lakhs லம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 lakh rupees 10 yearsல அது கார்பஸ் வளர்ச்சியை கொடுக்கும். அது சரி, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 25 lakhs முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இஎம்ஐ நீங்கள் 1.24 lakhs கட்டிட்டு இருக்கீங்களே, அதே இஎம்ஐயை நீங்கள் இன்னொரு ஒரு எஸ்ஐபியை ஆரம்பிக்கிறீங்க. 10 yearsக்கு ஃப்ளாட்டாக அப்படியே நீங்கள் 1.24 lakhs. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா 12% மட்டும்தான் நான் க்ரோத் ரேட் அசீவ் பண்ணியிருக்கேன். இது கொடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 2.85 crores. இந்த லம்சம் மெச்சூரிட்டி 77.64 lakhs ப்ளஸ் இந்த ஒரு 2.85 crores. உங்ககிட்ட எவ்வளோ தெரியுமா இருக்குது? 3.62 crores இருக்குது. அந்த ஒரு 2 bedroom ஹவுஸ் அந்த ஒரு 1.25 crore வாங்கியிருந்தீங்கன்னா 2 bedroom தான் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஒரு 3.62 crore இருக்கும்போது அதோட அப்ரிஷியேட்டட் ப்ரைஸை விட ஒரு பெரிய தொகை உங்கள் கையில் இருக்குது. சூப்பராக ஒரு இன்டீரியர்ஸை பண்ணிட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம். அதுவுமே நீங்கள் வாங்க நினச்ச வீட்டை விட ஒரு பெரிய வீடும் வாங்கலாம். எப்படிங்க பாசிபிலிட்டி இது? இது பேர் தான் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். பாருங்க, நீங்கள் இஎம்ஐயில் வாங்கும்போது 8% தான் நான் அசீவ் பண்ணுறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 yearsல மட்டும் 34 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு 49 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே பே பண்ணுறீங்க. எல்லாரும் சாதாரணமாக 20 வருஷம் எடுக்கிறாங்க இல்லையா? 20 வருஷம் எடுத்திருந்தீங்கன்னாக்கா 1.25 crore ஹவுஸுக்கு 1 crore அப்படின்னு நீங்கள் ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா 1.03 நீங்கள் எடுக்கிற லோனை விட அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறீங்க நீங்கள். ஸோ எஸ்ஐபியில் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அந்த காம்பவுண்டிங்காக வந்துடுது.
இதில் நீங்கள் 8% நீங்கள் வந்து லோனை பே பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு. எஸ்ஐபி வளரக்கூடியது 12%. அந்த ஒரு காம்பவுண்டிங் அதிகப்படியான பணம் சேர ஆரம்பிக்கிறதுனால உங்கள் கையில் 3.62 crore இருக்குது. இது ஒரு டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா 2 bedroom ஃப்ளாட் இல்லைங்க, 3 bedroom ஃப்ளாட் வித் சூப்பர் இன்டீரியர்ஸ் நல்லா பாஷாக வாங்கிடலாம் நீங்கள். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா பொறுமை, கொஞ்சம் டிசிப்ளின். அங்கே இம்மீடியட்டாக வீடை வாங்கிடுறீங்க, பொசஷனை எடுத்துடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் நெய்பர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிறீங்க நானும் சொசைட்டியில் வீடை வாங்கிட்டேன்னு ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கிடைக்குது, அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த 1.25 lakh எடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது நீங்கள் உங்ககிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உங்கள் அப்பா அம்மா, பேரண்ட்ஸ், ஒய்ஃபு எல்லாருமே ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் வீடு வாங்கலையா, இன்னும் வீடு வாங்கலையான்னு. ஆனால் சொந்தமாக ஒரு வீட்டை 10 years பொறுத்து ஒரு பெரிய வீடாக வாங்கும்போது அதுக்கு என்ன வேணும்னாக்கா கொஞ்சம் பேஷன்ஸ், அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த இனிஷியலாக வர சக்ஸஸை விட உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸே வரும் உங்களுக்கு. ஸோ சீக்கிரம் வீட்டை வாங்குறதை விட கொஞ்சம் டிலேடாக வாங்குறதுல இன்னொரு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு 10 வருஷம் பொறுத்து நீங்கள் வீடை வாங்கும்போது உங்களுக்குமே லைஃப்பில் பெரிய ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் வீட்டை நான் வந்து எங்கே வாங்கினேன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினேன். நான் வந்து வேளச்சேரி பக்கத்தில் வந்து ராம் நகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, வேளச்சேரிக்கும் மடிப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கும். அது என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 வருஷத்துலேயே அதை நான் வித்துட்டேன். பிகாஸ் நான் ஆசைப்பட்டு வாங்கும்போது 50 லட்சம் ஆச்சு. அதுக்கு வரக்கூடிய ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் தான் வந்தது. வெரி லோ ரெண்டல். ஒரு பக்கம் ஹெவியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், ஒரு பக்கம் ரெண்டலும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு. ஸோ இட் வாஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள். நான் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னாக்கா எனக்கு கிளியராக தெரியும் எங்கே வாங்கணும், எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது என்ன இருக்குன்னா அந்த டிசிஷனில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டைனமிக் வேர்ல்டில் உங்கள் வேலையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லொக்கேஷனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஸோ நீங்கள் ஒரு 10 years பொறுத்து கையில் கார்பஸ் இருந்ததுனாக்கா இதை விட பெரிய வீடு வாங்கலாமா, இல்லை வீடு தான் வாங்கணுமா, எந்த லொக்காலிட்டியில் வாங்கலாம், என்ன ரிக்குவயர்மெண்ட்டு. ஏன்னா இன்னைக்கு இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசிஷன்ஸ், நம்மளோட ரிக்குவயர்மெண்ட், நம்மளோட கோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு முன்னாடியே ஒரு வீடை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒரு 10 years பொறுத்து அது சின்ன வீடாக இருக்கிறதுக்கு தோன்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆர் அந்த வீடு ஓகே இவ்வளோ தூரம் வாங்கிட்டேமேன்னு உங்கள் டிசிஷனை நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்துட்டீங்க, கார்பஸை கையில் இருக்குன்னா சாய்ஸ் உங்களுது. ஏதோ ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ப்ளீஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to help you, assist you. ஓகே, ஸோ stay tuned. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணுறேன். see you, bye bye.